கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மீண்டுமாய் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் தேவனுடைய வசனத்தை தியானிப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் 1:17-18 வசனத்தை விசுவாசிகளுக்கு ஆட்சியாக மேலெடுக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனே, மகிமையின் பிதாவையும் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவு அளிக்கிறாவே. இந்த தேவனை குறித்து அறிகின்ற அறிவிலே எல்லாம் இருக்கிறது என்று சொன்னேன். சுகம், செல்வம், செழிப்பு, விருத்தி, வெற்றி, ஐஸ்வர்யம், நல்வாழ்வு எல்லாம் அவரை அறிகிற அறிவில் இருக்கிறது. அது மாத்திரமில்லை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இது குறித்து அவருடைய அறிவு இருக்கிறது என்று சொன்னதை கொஞ்சம் பேதுரு என்ன சொல்கிறார் என்று நாம் பார்ப்போமா? அருமையானவர்களே, இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளும் போது இங்கே தேவனுடைய பிள்ளை, இலவசமாக தேவனுடைய பிள்ளை என்று சொன்னேன், நீதிமான் என்று சொன்னேன், குற்றமற்றவர்கள் என்று சொன்னேன், கண்டிக்கப்படாதவர்கள் என்று சொன்னேன். அது மாத்திரமல்ல, இந்த அழைக்கிற அழைப்பை பற்றி இன்றைக்கி பேதுருவிலிருந்து சில வசனங்களை பார்ப்போம். மீண்டும் நாம் ஊழியக்காரர்கள் என்பதை நாம் தொடருவோம். 2 பேதுரு 1 ஒரு முதலிருந்து வாசிக்கிறேன், கவனியுங்கள். 2 பேதுரு 1 வசனங்களை வாசிக்கிறேன். நம்முடைய தேவனும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நீதியினாலே எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு, வேறு எங்களை போல நாங்கள் எப்படி விசுவாசத்தை பெற்றோமோ அதுதான் நீங்கள் விசுவாசிக்கும். அதான் சொன்னேன், விசுவாசிக்கும் ஊழியர்களுக்கும் புதிய ஏற்பாட்டில் யாதொரு வித்தியாசம் இல்லை. பழைய ஏற்பாடிலே ஊழியருக்கும் விசுவாசிக்கும் நிறைய உண்டு. இன்றைக்கு வித்தியாசம் உண்டு என்று பேசினால் அது பழைய ஏற்பாடு. பழைய உடன்படிக்கையை அது ஒழித்தார், அது மாம்சமாகிய அது ஒரு நிழல், அதை ஒழித்தார். பொருள் வந்த பின்பு நிழலை பிடிப்பதல்ல, அது உருவழிந்து போனது. அது எபிரேயர்காரர் சொல்கிறார், அது உருவழிந்து போனது. அது உருவழிந்து போனதுக்கு நாம் உரு கொடுக்க வேண்டாம், அது ஒளிந்து போனதுக்கு நாம் எடுக்க வேண்டாம். அதே பவுல் கலாத்தியர் சொல்லும்போது, நான் இடித்து போட்டவைகள் நான் மறுபடியும் கட்ட வேண்டாம். பழைய ஏற்பாடு பிரமாணம் என்பது அந்த சட்டத்திட்டம் இடித்து போட்டது, அது வேண்டான்னு சொல்லி ஒதுக்கி ஆகிவிட்டது. அதை பழையபடி அந்த பிரமாணத்தில் வாழ்வது என்பது அதன்படி கட்டுவது, அதை தவிர்க்கிறார். சரி, இங்கே எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு தேவனையும் பேதுரு என்ன சொல்கிறார்? அருமையான பெற்றவர் விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறார். அப்போ நீங்கள் ஊழியக்காரர்கள், நீங்கள் ஒரு இடத்துல போய் சத்தியத்தை சொன்னால் நீங்கள் அப்போஸ்தலர்கள். அது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் தீர்க்க தரிசனமாக, விசுவாசத்தை பக்தி விருத்தி எதுவாக பேசினால் தீர்க்க தரிசிகள் என்றும், இன்னும் இது அதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக, இப்போது எல்லாத்துலேயும் பணம் இருக்குது, சிலருக்கு கொஞ்சம் அதிகமாக பணம் இருக்குது, அவ்வளோதான். அதுபோல் சிலருக்கு வரங்கள் கிருபைகள் இருக்குது, சிலருக்கு குறைவாக இருக்கலாம், சிலருக்கு அதிகமாக இருக்கலாம். அது தேவனுக்கு சிலர் கொடுத்துருக்கலாம். ஆனால் தேவன் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்துருக்கிறார். சிலர் அதை வளர்க்கிறார்கள், சிலரை வளர்க்கவில்லை. ஆனால் ஒன்று மாத்திரம் அறிந்து கொள்ள வேண்டிய, நீங்கள் ஊழியர்கள் என்று சொல்லி உங்கள் தாளந்துகளையும் உங்கள் வரங்களை நீங்கள் வளர்க்க வேண்டும். ஏதோ அவர் பார்த்துக்கிடுவார், அவர் செய்வார் என்று சொல்லாதபடி உங்களால் இயன்ற அளவு பண்ணுங்கள். இருக்கிற பலத்தோடு அத்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். இன்னும் புதிய பலத்தையும் புதிய கிருபையும் உங்களுக்கு தருவார். அழிந்து போகிற ஆத்மாக்களை கிறிஸ்து பக்கம் கொண்டு வாருங்கள். தரித்திரர்கள், திக்கற்றவர்கள், விதவைகள் படுகிற உபத்திரத்தில் உதவி செய்யுங்கள். பசியாக இருக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தோடு ஆகாரத்தை கொடுங்கள். உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்கள். உங்களுக்கு என்ன இருக்கிறதோ அதை செய்யும். முதலாவது உங்கள் குடும்பத்தை கவனியுங்கள். உங்கள் குடும்பம் ரொம்ப முக்கியம். முதலாவது நீங்கள் முக்கியம், ரெண்டாவது உங்கள் குடும்பம் முக்கியம். கர்த்தருடைய வார்த்தை அதை சொல்லுகிறது. அருமையானவர்களே, தேவனை முழு மனதோடு முழு இதயத்தோடு நேசிப்பது என்பது என்ன? அவருடைய வார்த்தையை, அந்த வார்த்தைக்கு முதலிடம் கொடுத்து அந்த வார்த்தையை கீழ்ப்படிவது. சரி, இப்போ இங்கே என்ன வாசிக்கிறோம்? எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது 2 வசனம், 2 பேதுரு 1 தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகும். அப்போ தேவனையும் இயேசுவையும் அறிகிற அறிவினாலே ஒன்று கிருபை பெருகுது, இன்னொன்று சமாதானம் பெருகுது. வாழ்க்கையில் சமாதானம் இல்லையே, சமாதானம் பெருகுது. உதாரணமாக எப்படி சொல்ல முடியும்? சரி, நம்முடைய குடும்ப அன்றாட வரக்கூடிய பிரச்சனையை பற்றி யோசிப்போமே. சரி, என்னுடைய பிள்ளைகள் சரியாக இல்லை, ஒருத்தருடைய பிள்ளை நல்லா இல்லை, அவன் கொஞ்சம் மோசமாக இருக்கிறான், இப்படிப்பட்ட செய்தி வருகிறது. இப்போ ரொம்ப வேதனைப்படுகிறாங்க. ஐயோ, என் பிள்ளை சரியில்லை, ரொம்ப வேதனைப்படுறான்னு வச்சுவாங்க. இப்போ தேவனையும் இயேசுவை அறிகிறனா வேத வசனத்தை அறிகிறது. அந்த தேவனுடைய வாக்குத்தத்தங்கள்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் ஆமென்று இருக்கிறது. அதனால் இது நிபந்தனை இல்லாமல் இலவசம்னு சொல்லுது. அந்த வாக்குத்தத்தம் சொல்லுது, உன் பிள்ளைகள் ஏசாயாவிலே வாசிக்கிறோம், உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்குன்னு சொல்லும் பொழுது, இப்போ பிள்ளைகள் குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நான் இந்த வசனத்தை அறிஞ்சபடினாலே, அந்த வார்த்தையை குறித்து ஒரு தெளிவு இருக்கிறபடினாலே, வானமும் பூமி ஒளிந்து போனால் வார்த்தை ஒழியாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறபடினாலே, பிதா துர்ச்செய்தியை கேட்பதனால அவன் இருதயம் கலங்காது, அவன் இருதயம் கர்த்தரை நம்பி கடனாயிருக்கும் என்று சங்கீதம் 112 சொல்லப்பட்டபடியினாலே
நான் என்ன செய்கிறேன், தேவனை இதெல்லாம் தேவனை வசனத்தில் அறிஞ்சேன். அப்போ எனக்கு ஒரு கிருபை பெறுகிறது. என்ன கிருபை? முதலாவது என் மனதில் வெளியே ஒரு சமாதானமாக இருக்க ஒரு கிருபை. ரெண்டாவது தேவனுடைய வார்த்தையை அறிந்ததை பேச பேச தேவனுடைய கிருபை அந்த தேவனுடைய வார்த்தையின் அந்த பேசுகிற போது வெளிப்படுகிறது, அந்த வல்லமை வெளிப்படுகிறது. வெகு சீக்கிரத்திலே என் பிள்ளைகள் மாறுகிறார்கள். இது 100 அனுபவ ரீதியாக கண்டுபிடித்ததான உண்மையாக இருக்கிறது. என் வாழ்க்கையில் குறைவு இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தேவனை அறிகிறேன், நான் தேவனுடைய வார்த்தை அறிகிறோம். என்ன, என்னுடைய தேவன் தன்னுடைய ஐஸ்வர்யத்திலிருந்து உங்களுக்கு குறைவெல்லாம் நிறைவாக்குவார் வேதத்தில் வாசிக்கிறோம். இப்போ நான் அறிஞ்சிருக்கிறேன். உடனே என்ன பண்ணணும், அதை எப்படி செயல்படுத்தணுமா? ரோமர் 10:10 என்ன சொல்லுது? நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும், ரட்சிப்பு உண்டாக வாயினால சொல்ல வேண்டுமா? உடனே நான் என்ன பண்ணுறேன், வேதத்தை என் தேவன் தன்னுடைய ஐஸ்வர்யத்திலிருந்து என் குறைவெல்லாம் நிறைவாக்குவார், என் தேவன் தன்னுடைய ஐஸ்வர்யத்திலிருந்து குறைவை நிறைவாக்குவார், நான் வாழா இல்லாமல் தலையாக இருப்பேன், நான் கீழே இல்லாமல் மேலாக இருப்பேன் என்று வேத வசனத்தை விசுவாசித்து பேசும் பொழுது அதில் கிருபை பெறுகிறது, சமாதானம் பெறுகிறது, அது உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் வருகிறது. நான் பிரச்சனையே நீட்டு இருந்தேன்னா பிரச்சனை என்னை அழுத்துது, பிரச்சனையே எனக்கு பாரமாக முடியுது, பிரச்சனையே என் வாழ்க்கையில் அது பெருசாகி சில பிரச்சனை சில அதையே சிந்திக்கும் பொழுது சில தற்கொலை கூட பண்ணுறாங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிச்சிங்கன்னா, அதை சிந்திச்சிங்கன்னா, இந்த பிரச்சனை நேரத்தில் இதுக்கு பதில் தரக்கூடிய வார்த்தையை பண்ணினீங்கன்னா வானம் பூமி ஒழியலாம், வார்த்தை ஒழியாதுன்னு சொன்னபடி கர்த்தர் நிச்சயமாக மாற்றுவார். விசுவாசிக்கிறவன் பதறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ கிருபை பெறுகிறது, வேதத்தை அறிய அறிய கிருபை பெறுகிறது, சமாதானம் பெறுகிறது. ஆண்டுகிட்ட வரும்போது சமாதானம் வந்துச்சு. அநேக ஆரம்பத்தில் சமாதானம் இருந்தது. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லி முடியாது சொன்னார்கள். பின்னாட்களில் இந்த தேவனை அறிகிற அறிவில் அது தவறுபட்டதுபடினாலே அல்லது குறைவுபட்டபடினாலே அல்லது தவறாக விளங்கி கொண்டபடினாலே கிருபை குறையுது, சமாதானம் குறையுது. அப்போது அதனால தான் பவுல் அதுக்காக ஜெபிக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவன் மகிமையின் பிதாவே அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவும் அளிக்கிறாவே. அப்போ தேவனை அறிகிற அறிவில் என்ன கிடைக்குது? பேதுரு என்ன சொல்லுகிறார்? கிருபை பெறுகிறது தான், சமாதானம் பெறுகிறது தான். 2. 3வது என்ன சொல்கிறார் பாருங்க, அவர் அறிகிற அறிவினாலே தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்ம அழைத்தவரை அறிகிற அறிவினாலே என்ன கிடைக்குதான்? ஜீவனுக்கும் தேவபக்திக்கு வேண்டிய எல்லாம். ஜீவனுக்கு இந்த உலகத்தில் ஜீவன்னா வாழ்கிறதுக்கு, ஐயோ எனக்கு வாழறதுக்கு வழி இல்லை, நீ அறிஞ்சிட்டா ஒரு அப்படி சொல்ல முடியாது. உன் ஜீவனுக்கு வேண்டிய எல்லாம் கிடைக்கும். நல்ல வீடு வேணுமா, நல்ல வீடு, வாசல், காரு, பங்களா, வேலைக்காரு, வேலைக்காரி, இந்த ஜீவனுக்கு வேண்டிய எல்லாம் கிடைக்குதான். எனக்கு இது விளங்காத காரியமாக இருந்தது. நான் விசுவாசித்தேன். நான் ஒன்றும் இல்லாமல் இருந்தபோது, தங்குவதற்கு இடம் இல்லாமல் இருந்தபோது நான் ஒரு இடத்துல பேசினேன். நான் மக்கள் மத்தியில் பேசினேன். உபாகம புத்தகத்தை எடுத்து நான் பேசினேன். தேவனை அந்த அறிகிற அறிவுங்க, அந்த வசனத்தை எடுத்து நான் பேசினேன். ஏனென்றால் ஒவ்வொருவரும் ஊழியக்காரர்கள். இதை நான் பேசும்போது ஆரம்பத்தில் சில தடுத்தாங்க. நீ என்ன ஊழியக்காரரா, நீ அழைக்கப்பட்டவரா, நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவரா, நீ இதெல்லாம் எப்படி நீ பேசுகிறீரு, ஒன்று அதெல்லாம் ஒரு ஊழியம், தானாக இந்த ஊழியத்தை செய்கிறவன் கொல்லப்பட கடவன், இப்படியெல்லாம் சொல்லி மிரட்டினாங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை விளங்க ஆரம்பிக்கின்ற பொழுது, அருமையானவர்களே, இயேசுவோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம், இயேசு விட்ட வேலையை ஒவ்வொரு விசுவாசியும் செய்ய வேண்டும் என்ற சத்தியத்தை விளங்கின பொழுது, இவையெல்லாம் இந்த யார் என்ன சொன்னாலும் அதை தூக்கி தூர போட்டுட்டு கர்த்தருடைய வார்த்தையை பேசினேன். எப்போ பேசினேன்? மிகவும் தரித்திரமாக இருந்தபோது, மிகவும் கஷ்டப்பட்ட போது நான் பேசினேன். சில சொல்கிறாங்க, ஆமாம் இவர் இருக்கப்பட்டவர் அதனால் பேசுகிறாரு, நாங்கள் இல்லாதப்பட்டவங்க நாங்கள் என்ன பண்ணுவோம்? இல்லை அருமையானவர்களே, இருக்கப்பட்டவர் பேசுகிற சொல்லாதீங்க. நான் இல்லாத இருந்தபோது, அடுத்த வேளை ஆகாரத்துக்கு இல்லாதவனாக இருந்தபோது, தனியனாய் பசியாய் பட்டினியாக இருந்தபோது, என் சொந்த பந்தத்தின் உதவியற்றவனாக, தனித்தவனாக, கைவிடப்பட்டவனாக சென்னை பட்டணத்தில் அலைந்து இருந்தபோது, அருமையானவர்களே, நான் பேசினேன். இப்போ கொஞ்சம் ஆண்டோட சத்தியத்தை அறிஞ்சேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆண்டுக்காக ஊழியம் பண்ணினேன். அவர் சில எதிர்த்தாங்க, நீ பண்ணக்கூடாது, அதுக்கு ஒரு அழைப்பு வேணும், அதுக்கு ஒரு பிரதிஷ்டை வேணும். நான் இயேசு நல்லவர்னு சொல்கிறதுக்கு என்ன அழைப்பு வேணும்? ஆனால் இயேசுவே நம்ம அழைச்சார்னு சொல்லிட்டு இருக்குது. அப்படி கஷ்ட காலத்தில் ஒரு வசனத்தை பேசினேன். உபாகம புத்தகம், உபாகமம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 6:11 என்ன சொல்றாரு? நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களால் நிரம்பி வீடுகளையும், உபாகமம் 6:11, நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும், நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போதும். அப்படியான கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? இந்த வாக்குத்தத்தம் என்ன சொல்லுது? நீ நிரப்பாத நல்ல வஸ்துக்கள் நிரம்பி வீடுகளையும், வீடு இல்லை வீடுகளையும், நீ வெட்டாத வெட்டப்பட்டிருக்கிற துறவுன கிணறுகள், யாரோ ஒருத்தர் வெட்டி வச்ச கிணறுகளையும், நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால். அப்போ கர்த்தர்கிட்ட வரும்பொழுது கர்த்தர் கொடுப்பாராம். இது நம்முடைய செயலின் அடிப்படையில் இல்லை, நம்முடைய பிரதிஷ்டை தியாகம் நம்முடைய நன்னடத்தின் அடிப்படையில் இல்லை, கல்வாரி இரத்த புண்ணியத்தினாலே கர்த்தரை விசுவாசிக்கின்ற பொழுது கர்த்தர் கொடுப்பாராம்.
அது எப்படி கொடுப்பாரு எனக்கு தெரியாது. நான் பிரசங்கம் பண்ணேன், எங்கே நான் பாருங்கள் அடுத்த சாப்பாட்டுக்கு எல்லாமே கஷ்டப்படுறேன், ஒரு கூரை வீட்டில் பேசி கொண்டு இருக்கிறேன், ஒரு குடிசைகள் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் வசனம் சொல்லுது, நீ நிரப்பாத சகல நல்ல வசதி நிரம்பி வீடுகளும் நீ வெட்டாத வெட்டப்பட்ட துறவுகளும் நீ நடாத திராட்சை தோட்டங்களும் ஒலிவ தோப்புகள் அவர் கொடுப்பதுனால். அப்போ பிரசங்கம் பண்ணுற எனக்கும் தெரியாது, ஏன்னா என் மூளைக்கு அது தெரியல, அது எப்படி வரணும்னு தெரியல, என்ன நடக்கணும்னு தெரியல. ஆனால் எழுதியிருக்குது அதில் பேசுகிறேன், எனக்கு அது விளங்கலை. விசுவாசங்கிறது விளங்குறது இல்லை, விசுவாசங்கிறது விளங்காத ஒன்றை கத்த சொல்லியிருக்கிற அதை விசுவாசிப்பது. என் மூளை என்ன சொல்லுதுங்கிறது இல்லை, என் அறிவு என்ன சொல்லுதுங்கிறது இல்லை, என் உணர்ச்சி என்ன சொல்லுதுங்கிறது இல்லை, மற்றவங்க என்ன சொல்கிறாங்கிறது இல்லை, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது, வாக்குத்தத்தம் என்ன சொல்லுது. வாக்குத்தத்தம் இயேசு எடுத்துக்கிட்டா உனக்கு நிபந்தனை கிடையாதான், ஆமென்று இல்லை என்று இல்லாமல் ஆமென்றே இருக்குதான். அப்போ வாக்குத்தத்தத்தில் நிறைய இருக்குது, அதில் ஒன்று என்ன சொல்லுது, அந்த ஒரு வாக்குத்தத்தத்தை நான் ஃபோக்கஸ் பண்ணினேன், அதை அதிகமாக பேச ஆரம்பித்தேன். என்ன வசனம், உபாகமம் என்ன வாசிச்சிங்க இப்போ, நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துகள் நிரம்பிய வீடுகளையும் நீ வெட்டாத வெட்டப்பட்ட துறவுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தி ஆகும்போது. இது சாப்பாடுக்கே வழி இல்லை, வீடுங்க வாசலுங்க தோட்டங்க சொன்னேன். இதை தொடர்ந்து பேச ஆரம்பித்தேன். வானமும் பூமி ஒளிந்து போனாலும் வார்த்தை ஒழியாதுன்னு சொன்னேன். அது மாத்திரமல்ல, 8ஆம் அதிகாரத்தில் உபாகமம் 8ஆம் அதிகாரத்துக்கு என்ன சொல்கிறாரு, 12ஆம் வசனம், நீ புசித்து திருப்தியாகி. இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு, ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்களுக்கு சட்டப்படி கிடைக்கிறதான உரிமை. இது உண்டா இல்லையான்னு இல்லை, யாரும் உங்களை வஞ்சிக்கு இடம் கொடுக்காதீங்க, ஆசீர்வாதங்கள்லாம் அத்தனையும் உங்களுக்கு சொந்தம். எதுக்கு ஒரு பெரிய நிபந்தனை மணி செய்ய வேண்டியதில்லை, ஒரே ஒரு நிபந்தனை, தேவனுடைய ஒரே பேரான குமாரனை இயேசு விசுவாசித்து அவருக்கு அவர் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய அவருக்கு இடம் கொடுக்கணும், அவருடைய வார்த்தையை ஒழுங்காக கேட்டு அதன்படி வாழ்வதற்கு தன்னை அர்ப்பணிக்கணும். அவரே நமக்குள்ள இருந்து வேலை செய்கிறார். அதான் ஆச்சரியம். பழைய ஏற்பாட்டில் என்னன்னா, நீங்கள் அவனா முயற்சி எடுத்தா முடியல, தோத்துட்டான். புதிய ஏற்பாட்டில் என்ன பண்ணுறாருன்னா, அவரே நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணி அவரே நமக்குள்ளே விளாவி அவரே விருப்பத்தை கொடுத்து தேவனே தமிழ் தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தை செய்ய உண்டாக்கி அவர் நம்மிலிருந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறார், நம்மில் வாழ்ந்து கொண்டு கிரியை செய்கிறார். இதுதாங்க பரிசுத்த வாழ்க்கை. பரிசுத்தம் கூட நான் பண்ணுறது இல்லை, அவர் என்னிலிருந்து. நான் வரதுக்கு மோசமாக இருந்தேன், எல்லாம் கெட்டப்பழக்கம் இருந்துச்சு, விட பார்த்தா முடியலை. எத்தனையோ பிரயாசம் பண்ணேன், அதுக்காக அதை விடுறதுக்காக யோகாசனம் பண்ணினேன், சிரசாசனம் பண்ணினேன், ஒரு பெரிய சாட்டை எடுத்து என்ன அடிச்சுக்கிட்டேன், கரிமீன் சாப்பிடாமல் இருந்தேன், உப்பு உரப்பு சேர்க்காமல் இருந்தேன். ஓரளவு தான் வெற்றி, பரிபூர்ண வெற்றி இல்லை. ஆனால் கிறிஸ்தியானுக்குள்ளே வந்தபோது, வெளிச்சியானுக்குள்ளே வந்தபோது நான் எதெல்லாம் போராடிட்டு கிடந்தனும், இவன் போராட்டமே இல்லை. என்னை அறியாமலே ஒரு விருப்பமும் செய்கையும் மாறி போச்சு. அது என்ன நடந்தது, என்ன ஆச்சு, அவன் புது சிருஷ்டி ஆயிட்டான். அவன் புது சிருஷ்டியான உடனே தன்னை சிருஷ்டித்தோடைய அந்த குடும்பத்தில் பிறந்ததுனாலே, அவருக்கு நான் அர்ப்பணித்ததுனாலே வாழ்க்கை மாறி போச்சு. அப்போ இந்த ஆசீர்வாதம் என்ன வருது, இங்கே என்ன சொல்கிறார் உபாகமத்தில், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 8ஆம் அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறீங்க, நீ 8:12 பாருங்க, நீ புசித்து திருப்தியாகி. புசிக்கணுமா, திருப்தியாக இருக்கணுமா, புசிக்கணும் திருப்தி, பட்டினியாக கிடக்கிறது இல்லை. உபவாசம் போட்டு பாருங்க, அது உபவாசம் போட குறை சொல்லலை. சில அதில் தான் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க, தன் மாம்சத்தின் கிரியை தான் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. உபவாசம் போட்டு அருமையானவர்களை, நீ புசித்து திருப்தியாகி. ஒருத்தன் புசித்து திருப்தியாக இருக்கிறான், ஒருத்தர் உபவாசம் போட்டு பட்டினி போராட்டம் போட்டு இருக்கிறா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் அவங்க செய்யட்டும், அவங்களுக்குள்ள கிடைச்ச வெளிப்பாடின்படி அவர்கள் ஓடட்டும், தவறல்ல. நீ புசித்து, நான் வேத வசனத்தை விசுவாசிக்கிறேன், நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகள் குடியிருக்கும் போதும். அப்போ கத்துட்டு வரும்போது என்ன, நல்ல வீடு. நான் சிலர் பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் நான் கம்பெனியில் வேலை பார்க்கும்போது நல்ல வீடு கட்டுவாங்க, கஷ்டப்பட்டு நல்ல வீடு கட்டி அப்புறம் அதை குடியிருக்கிறது இல்லை, அதை வாடகைக்கு விட்டுடுவாங்க. இப்போ பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு குடிசை போட்டு அங்கே உட்காந்து தோத்திரம் செய்ய பண்ணிட்டு இருப்பான். என்ன பெறுதா, இவ்வளோ நல்ல வீடு கட்டிருக்கீங்களே, அதில் குடிக்கல, இல்லை பெறுதா, ஒரு வாடகை வருதுல்ல. ஆனால் அவர் போட்ட பணத்தையெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வாடகை ஒன்றுமே இல்லை. இதப்போ அவன் பாருங்க, வெறும் வாடகை தூக்கி வீசிட்டு இவன் கஷ்டப்பட்டதை அவன் உட்கார்ந்துருக்கிறான். இவன் என்ன பண்ண, நல்ல வீடு கட்டி அதை வாடகை விட்டுட்டு கடைசியில் குடிசை வீட்டில் உட்காந்துக்கிறாங்க. அது தேவ சித்தம் இல்லை, பெரியம்மானாலே. அது சரியான மெத்தட் இல்லை. அப்படி செய்கிறவங்க குறை சொல்லலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் விசுவாசத்துக்காக பேசுகிறேன். என்ன சொல்றாரு, நீ நல்ல வீடுகளை கட்டி, உபாகமம் 8:12 என்ன சொல்றாரு, நீ புசித்து திருப்தியாக இருக்கணும், நல்ல வீடுகளை கட்டி அவைகள் குடியிருக்கும் போதும். அது மாத்திரமல்ல, 13ஆம் வசனம் என்ன சொல்றது பாருங்க, ஆடு மாடு திரட்சியாகி. ஆடு மாடு போல அத்திமரம் துளுக்காம போனாலும், திராட்சை போனாலும், இது போகாமல் அப்படியெல்லாம் இல்லை. ஆபகுக்கு அதை சொல்ற, நமக்கு அப்படி இல்லை. பிசாசு மேலே நமக்கு அதிகாரம் இருக்குது. அத்திமரத்தில் பிசாசு கை வைக்கிறது விடக்கூடாது, திராட்சை செடியில் கை வைக்க விடக்கூடாது, ஆட்டு மந்தியில் மாட்டு மந்தியில் பிசாசை கை வைக்க விடாதீங்க. உங்கள் அதிகாரத்தை யூஸ் பண்ணுங்க. பிசாசு பெரிய ஆள் இல்லை, நீங்கள் தான் பெரிய ஆள்.
தேவனை உடையவங்க நீங்க. தேவன் உங்களுக்குள்ள வாசம் பண்ணாரு. அத்தி மரத்தில் பேய் வைக்க பார்த்துட்டு போனாலும் பரவாயில்ல, போனாலும் இயேசுவின் நாமத்தில் எடுகை எந்த நியமம் செய்து. ஆட்டு மந்தில கை வச்சா பிசாசை எடுகை அங்கே பாடிட்டு இருக்காங்க உட்காந்துட்டு ஆபுக்கு பாடுறது போல. அத்தி மரம் துள்ளுவாம போனாலும், ஆட்டு மந்தைய போனாலும், கை உடைஞ்சி போனாலும், கால் உடைஞ்சி போனாலும், வீட்டில் 4 பேர் செத்தாலும், நோ இயேசுவின் நாமத்தில் இப்படிப்பட்ட தோல்வியான வார்த்தைகளை இயேசுநாதர் ஒரு நாளும் ஒருபோதும் தோல்வியின் வார்த்தை பேசுனதில்லை. தேவன் பேசுனதில்லை, தேவனுடைய குமாரன் இயேசு பேசுனதில்லை, பரிசுத்த பேசுறதில்லை. நீங்களும் தேவனுடைய பிள்ளை, ஒரு நாளும் தோல்வியை பற்றி பேசாதீங்க. தோல்வி வந்தால் வெற்றியை பேசுங்க. நான் தோல்விக்கு என்று வரவில்லை, நான் வெற்றிக்கு வந்திருக்கிறேன். எனக்கு ஞானம் உண்டு, எனக்கு திறமை உண்டு. என்னோட தேவன் என்னை புதிய வழியிலே வனாந்திரத்தில் வழியை உண்டாக்குறவர், அவாந்தருடைய ஆறுகளை உண்டாக்குறவர். நான் தேவனுடைய பிள்ளை, தேவ நீதிமான், தேவனுடைய ஊழியக்காரன். அவரை அறிகிற அறிவில் அப்போ ஜீவனுக்கும் தேவ பக்தியும் அருமையான தேவனில் பாருங்க. அவரை அறிகிற அறிவில் ஒரு தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய ஊழியக்காரருக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அவன் ஊழியக்காரன் என்பது மறந்துடக்கூடாது. அவன் தேவனோடு இணைந்தவன், தேவனுக்குள் வாழ்கிறவன். நிறைய காரியம் சொல்லித்தர போறேன், அதை இங்கே வாசிச்சு பாருங்க. நீ என்ன சொல்றாரு? உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி, உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி, உனக்கு உண்டானவைகள் எல்லாம் வர்த்திக்கும் போதும். அப்போ கத்திட்டு வரும்பொழுது என்ன நடக்குது? ஆடு மாடு பெருகுது. அவங்க சொல்றாங்க ஆண்டுகிட்ட வந்தால் எல்லாம் போச்சு. நோ, கிடையாது. என் ஆண்டுகிட்ட வந்தால் போகிற தேவன் இல்லை, இது புடுங்குற தேவன் இல்லை, இது ஏதோ உட்காந்து புடுங்கிட்டு நம்ம பாடம் கற்பிக்கிறவர்கள் அல்ல. என் ஆண்டு விட்டு வரும் பொழுது ஒருவேளை உங்களுக்கு இல்லை என்றால் அது பெருக்க வரும், ஆடு மாடுகள் பெருகும். அதான் தேவனை இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலை விலகிக் கொள்ள வேண்டியது என்ன? பாரம்பரியம் என்ன சொல்லுங்கிறது இல்லை. தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவில் கிடைப்பது என்ன? ஜீவனுக்கு வேண்டி எல்லாம் கிடைக்குது. நான் அது பாடினேன், ஒன்றும் இல்லாத காலத்தில் அப்படி சொன்னேன். ஆடு மாட்டு சொல்லிட்டே இருந்தேன். அப்போ கொஞ்சம் பேர் பிரசங்கம் எடுத்திருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், நான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணுறேன், இது எப்படி வரும்னு எனக்கு தெரியல. பிரசங்கம் பண்ணுற எனக்கும் தெரியாது, பிரசங்கம் கேட்குற உங்களுக்கும் தெரியாது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் வார்த்தை ஒழியாதுன்னு அவர் சொன்னார். அவர் வார்த்தையை பேசுகிறேன், அந்த வார்த்தை நிறைவேறலைன்னா எனக்கு என்ன அவமானம்? அது அவருக்கு தான் அவமானம். ஏன்னா அவர் வார்த்தை அது நிறைவேறலாம், எனக்கு என்ன கவலை? அது அவருக்கு தான் கவலை. ஏன்னா சொன்னவர் அவர். என் வேலை நீ விசுவாசித்து சொல்லணும், அவ்வளோதான். நான் விசுவாசி சொன்னேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வெகு சில நாட்களுக்குள்ள, ஒரு குறிப்பிட்ட நாளைக்குள்ள புதிய திட்டங்களை கொடுத்தார், புதிய ஐடியாக்களை கொடுத்தார், ஆலோசனை கொடுத்தார். அண்டரே வேண்டானே இல்லை, நீ இந்த மாதிரி வசனம் பேசிக்கிட்டே இருக்கிற. என் மனைவிட்ட சொன்னார், இந்த மாதிரி என்கிட்ட நேரடியெல்லாம் பேசுறது வசனம் தான் எனக்கு சத்தியம். அருமையா, நீ இதெல்லாம் என்ன பண்ணணும், தொழிலை செய்யணும். கடைசியில் செய்ய வச்சு அது புதிய திட்டங்களை கொடுத்து அதுக்கு பணம் தரக்கூடிய அநேக மக்களை எழுப்பி சில மார்வாடிகள்லாம் அதில் இன்வெஸ்ட் பண்ணேன். கொஞ்ச நாளைக்குள்ள வீடு இல்லை, வீடுகளை பெற்றுக்கொண்டேன். வீடுகளை வாங்கணும். வீடுனா அடுத்த வீட்டுக்கு வந்துடாதான் பார்க்கறதில்ல, ஓசியில் வருதுன்னு பார்க்கறதில்ல. அநேக தான் பழைய ஏற்பாட்டில் எழுத்துப்படி பார்த்தா ஓசியில் கிடைக்குதா, அவனை துரத்தி விட்டுட்டு அவனை வெட்டி விட்டுட்டு நாம வாங்கலாமா, எப்படி தந்திரமாக வாங்கலாம், எப்படி அப்படி தந்திரமாக பேசி வாங்கலாம், அதெல்லாம் இல்லை. அருமையானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது புதிய உடன்படிக்கையிலே அன்பு. கிறிஸ்தவ வாழ்க்கை ஆட்டி ஓசியில் வாங்குறதில்ல, என்னோட தேவனை கொண்டு நாம் சுதந்திரிக்கிறோம். எப்படி? அதுக்கு ஞானத்தை கொடுக்கிறார், திறமையை கொடுக்கிறார். வெகு சில நாட்களிலே அது சொன்னபடியே வீடுகள், வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், எல்லாம் கிணறுகள், தோட்டங்கள், அதுதான் கொஞ்சம் வராமல் இருந்துச்சு, அதுவும் வந்துச்சு. தோட்டங்கள், துறவுகள் எல்லாமே வந்துச்சு. இது எப்படி வந்துச்சு? அதுதான் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கும் போது. இன்னைக்கு நாம் தூங்கினாலும் வார்த்தை தூங்குவதில்லை. இந்த வார்த்தை எதோ ஒன்று செய்கிறது, எதோ ஒன்றை உருவாக்குறது. சில சமயங்கள் காலங்கள் வித்தியாசமாக இருக்கலாம், உடனே கிடைக்காமல் இருக்கலாம், ஒரு சில மாதங்கள் கிடைக்காமல் இருக்கலாம். ஆபிரகாமு கூட கர்த்தர் பிள்ளை தரேன்னு சொன்னார், உடனே கிடைக்கல. 20 ஆண்டுகள் ஆச்சு, ஆனா இல்லை, தாமதம் இல்லை, கிடைக்காது. கொஞ்ச நாள் கழிச்ச உடனே 25வது ஆண்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நிச்சயமாக அவன் வாழ்க்கையிலே அவன் பிள்ளையை பெற்றுக்கொண்டான். அருமையான தேவனுடைய ஜனமே, சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்காமல் இருப்பது போல இருக்கலாம். ஆனால் வசனத்தை மறுதலிக்காதீர்கள், வசனத்தில் உறுதியான இல்லுங்கள். 1 ஆண்டு கழிக்கலாம், 10 ஆண்டு கழிக்கலாம், 20 ஆண்டுகள் கழிக்கலாம், ஆனாலும் நிச்சயமாய் பலன் தரும். ஒருவேளை ஒரு தென்னை மரத்தை நீங்கள் வைக்கிறீர்கள், அது காய்க்காமல் இருக்கலாம், சில வருடங்கள் காய்க்காமல் இருக்கலாம். நீங்கள் வயதான கால தென்னை மரத்தை வைத்து நீங்கள் மரித்து போகலாம். ஆனால் உங்கள் சந்ததி, உங்கள் பிள்ளைகள் நிச்சயமாக அதன் கனிகளை புசிப்பார்கள். நீங்கள் இன்றைக்கு விதைக்கிற விதை, இதனுடைய பிரதிபலனை, இதனுடைய லாபத்தை உங்கள் சந்ததியாய் அனுபவிப்பார்கள். எத்தனை சுவாசிக்கிறீங்க? அப்போ தேவனை அறிகிற அறிவினாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதையெல்லாம் பெற்றுக்கொண்டேன். இது இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, நான் மாத்திரம் பெற்றுக்கொண்டேன் இல்லை, என்னுடைய பிரசங்கத்தை கேட்ட சகோதரி உண்டு. ஒரு நாள் குழம்பு வச்சு 3 நாளைக்கு வச்சிருப்பாங்க. தரித்திரம், மிக மிக தரித்திரம். ஆனால் இன்னைக்கு கர்த்தருடைய கிருபையினாலே சென்னை பட்டணத்தில் பல வீடுகளை வாங்கியிருக்கிறார்கள். தொடர்ந்து போதனை கேட்டார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் இன்றைக்கு
தோட்டங்களையும் இடங்களையும் வைத்திருக்கிறார்கள். ஏன் இந்த கார் வைத்திருக்கிறார்கள்? அருமையான தேவனுடைய ஜனமே, ஏன்னா தேவனுடைய வார்த்தையில் அவர் வல்லமை இருக்குது. அது இந்த வல்லமை நமக்கு ஞானத்தையும் திறமையும் ஆற்றலையும் கொடுக்கிறது. அதனால தான் இந்த வேதவசனத்தில் இருக்கிற நல்ல காரியங்களை எடுத்து போதிக்கிறேன். அதாவது வேதவசனம் என்ன சொல்லி சாபத்தை எடுத்து போதிக்கிறது இல்லை. சில சாபத்தை கொஞ்சம் போதிங்க, அதை நான் போதிக்கிறது இல்லை. அதை போதிக்க நீங்கள் போதிச்சுக்காங்க, அது உங்களுக்கு அதில் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கலாம். நான் ஆசீர்வாதத்தை எடுத்து பேசுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அதைத்தான் அதான் வேதம் சொல்கிறது, சமாதானத்தை கூறி ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவிக்கிறவனுடைய பாதங்கள் மலைகள் மேல் எவ்வளவு அழகாக இருக்கிறது. சமாதானத்தை கூறி ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி நல்ல காரியங்களை ஏசையால வாசிக்கிறோம் அல்லவா, நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவிக்கணும். வேதத்தில் இருக்கிற நல்ல காரியங்கள் எது? மக்கள் எப்படி நல்லா ஆக்குறது, குடும்பங்களை எப்படி நல்லா ஆக்குறது, குடும்பங்கள் இருந்து எப்படி மக்களை நாம தூக்குறது. அருமையானவர்களே, உங்கள் பாக்கெட்டை எப்படி காலி பண்ணுறதுக்கு நிறைய வசனம் இருக்கு என்கிட்ட. அந்த மாதிரி வசனத்தை எடுத்து நான் பேசுறது இல்லை. உங்கள் பாக்கெட்டை காலி பண்ணுறதுக்கு எனக்கு வசனம் தெரியும். இன்னும் எப்படி பண்ணலாம், எப்படி கொடுத்தா எப்படி கிடைக்கும், எப்படி பண்ணால் எப்படி கிடைக்கும், அந்த விதவைகள் பண்ண பல காரியம் சொல்லலாம். ஆனால் அதல்ல நோக்கம். என் இருதயத்தினாலும் உங்கள் பாக்கெட்டில் இருக்கிறத என் பாக்கெட்டு கொண்டு வருது இல்லை, எனக்குள்ள இருக்கிற தேவனுடைய ஆற்றல், எனக்குள்ள இருக்கிற வெளிப்பா. உங்கள் பாக்கெட்டை எப்படி நிரப்பலாம், எப்படி உங்களை உயர்த்தலாம் என்ற நோக்கத்தோடு உங்களை உயர்த்துவதிலே நாங்கள் குறிக்கோளாக இருக்கிறோம். அதற்கு வேத வசனத்தின் நற்காரியங்களை பேசுகிறோம். நாங்கள் உங்கள் பாக்கெட் நிரப்பும் போது தேவரின் பாக்கெட்டை நான் நினைக்கிறதை விட, நான் எதிர்பார்க்கிறதை விட அதிகமாக நிரப்புகிறார். அது எப்படி? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது அப்படித்தான். 5 அப்பத்தி 2 மீன் வச்சு 5000 போஷித்தாரு. டிஃபன் பாக்ஸில் வந்துச்சு, சாப்பிட்டு முடிச்சாங்க. இப்போ 12 கூட போச்சு. அந்த தேவன் நேற்று இன்று மாறாது. அது எப்படி? அது எனக்கு தெரியாது. யாத வசனத்தை எடுக்கிறேன், அதை விசுவாசிக்கிறேன், விசுவாசித்தேன், பேசுகிறேன், அந்த வசனத்தின்படி ஆகிறது. எத்தனையோ எதிர்ப்பு சக்தி வந்தாங்க, இன்னைக்கு யாரும் இல்லை. ஏன்னா நான் வேத வசனத்தின்படி பேசுகிறேன். கர்த்தருடைய வல்லமைகள் வெளிப்படுகிறது. சில துணிஞ்சு சில தவறான காரியங்கள் பேசணும்னு அவசியம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை அதை சொல்லுகிறது. அப்போ தேவனை அறிகிற அறிவினாலே என்ன கிடைக்குது? அப்போ ஆசீர்வாதம், ஜீவனுக்கு வேண்டிய எல்லாம் கிடைக்குது. ஏன்னா இந்த ஜீவனில் நம்ம நல்லா இருந்தா தேவனுக்கு பெருமை. இந்த ஜீவனில் நல்லா இல்லைன்னா தேவனுக்கு கஷ்டம். தேவனுக்கு கூட அவ்வளவு கௌரவமாக இருக்காது. ஆகையினாலே இந்த உலகத்திலே குறைவில்லாமல் எல்லா நிறைவும் பெற்று வாழ்வதனாலும் உங்கள் தேவன், உங்கள் தகப்பன், பரலோக தகப்பன், பரமபிதா, தங்கப்பட்டடத்தின் அதிபதி, ஐஸ்வர்ய சம்பன்னர், அவர் மகிழ்ப்படுகிறார், மகிழ்ப்படுவார், மகிழ்ச்சி அடைவார் என்று நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு கிடைச்ச வெளிச்சத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ தேவனை அறிகிற அறிவில் என்ன கிடைக்குது? ஜீவனு கிடைக்குது. தேவ பக்திக்கு வேண்டிய எல்லாத்தையும் கிடைக்குதான். தேவ பக்திக்கு வேண்டிய எல்லாம் எப்படி பக்தியாக வாழுது, எப்படி தேவனுக்கு பிரியமாக வாழுது, எப்படி பரிசுத்தமாக வாழுது, அறிய வந்துடுமா. இதுக்கு ஒன்றும் நம்ம வெட்டி முறிக்க வேண்டாம். இப்போ வசனத்தை அறிய அதுக்கு சரியான போதனை. அதனால் அருமையானவர்களே, ஒருவேளை இன்றைக்கு தான் என் போதனையை கேட்டால் என்னுடைய தொடர்ந்து இதுக்கு முந்தின போதனைகளை வாங்குங்கள், கேளுங்கள், மற்றவர்களுக்கு அதை இலவசமாய் கொடுங்கள். நீங்கள் செய்கிற ஊழியம் அநேகருடைய வாழ்க்கையில பெரிய திருப்பு முனையை கொடுக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, அப்போ ஜீவனுக்கும் தேவபக்திக்கு வேண்டிய யாவற்றின் தருகிறதாம், அந்த அறிவில் கிடைக்கிறதாம், அவருடைய திவ்ய வல்லமை நமக்கு தருகிறதாம். அது எப்படி தருகிறதாம்? அவருடைய திவ்ய வல்லமை, அவருடைய ஆற்றல் என் ஜீவனுக்கு வேண்டியது எப்படி கொடுத்துச்சு? நான் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன், பேசுகிறேன், அது எனக்கு தந்துச்சு. அது என்னது? அது என்னுடைய வல்லமையா? இல்லை, அவருடைய திவ்ய வல்லமை. ஆகையினாலே நாளைக்கு தேவனையும் இயேசுவை அறிகிற அறிவில் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாச்சே, நீங்கள் ஊழியர்களாச்சே, நீங்கள் ஊழியர்கள் இந்த தேவனுடைய அறிகிற அறிவில் இன்னும் என்ன கிடைக்கிறதுங்கிறதை நாளைக்கு நாம் சந்திப்போம், நாளைக்கு நாம் பேசுவோம். இதோட தொடர்ச்சியை நாம் பார்ப்போம். ஏனென்றால் நீங்கள் அந்நியர் அல்ல, பரதேசி அல்ல, தேவனுடைய வீட்டார், அதாவது தேவனுடைய ஊழியர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், கிருபாசனத்திலே அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டவர்கள். ஆகிய இதை மறந்து விடாதீர்கள். நாளைக்கு நாம் சந்திப்போம். ஒரு சின்ன ஜெபம் பண்ணுகிறேன். அன்பின் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, தேவனை இயேசு கிறிஸ்துவின் அறிகிற அறிவை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் மூலம் எழுதினீர். அதே கருத்தை அப்போஸ்தலனாகிய பேதுரு கூட தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். கிருபை பெறுகிறது என்று வாசிக்கிறோமே. உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் கிருபை பெருகட்டும். மரியாளை பார்த்து தேவதூதர் சொன்னாரே, கிருபை பெற்றவளே வாழ்க என்று. ஆம் பிரியமான ஆண்டவரே, அன்பின் தேவனே, இந்த பிரியமான இந்த பிள்ளைகள் தேவனுடைய கிருபை பெற்றவர்கள் வாழ்வார்களாக. குடும்பத்தில், பொருளாதாரத்தில், ஆண்டவரே, குடும்ப ஐக்கியத்தில், சந்தோஷத்தில், சமாதானத்தில், எல்லா விதத்திலையும் விருத்தி அடைந்து நல்லதொரு வாழ்க்கை வாழ்வார்களாக. கிருபை பெறுகிறது, சமாதானம் பெறுகிறது என்று வாசிக்கிறோமே. உடைய வாழ்க்கையில் சமாதானம் பெருகட்டும். எந்தெந்த இடத்துல சமாதான கேடு இருக்குதோ ஆண்டவர் வசனத்தை விளங்கட்டும். இந்த பிரகாசனம் மனக்கணு தரட்டும். ஆவியானவர் உதவி செய்வாராக. சமாதானம் பெருகட்டும், சமாதானம் பெருகட்டும். நன்றி ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, இந்த தேவனை அறிகிற அறிவிலே ஜீவனுக்கு வேண்டிய எல்லாம் உண்டு ஆண்டவரே. ஓ, நீ நிரப்பாத சகல வீடுகள்
வயல்களும் நீ வெட்டாத வெட்டப்பட்ட துறவுகளும் நீ நடாத திராட்சை தோட்டங்களும் ஒலிவ தோப்புகளும் நான் உனக்கு தருவேன் என்று சொன்னீரே. நீ சாப்பிட்டு நீ புசித்து திருப்தி ஆகி பொன்னு வெள்ளியும் பெருகி ஆண்டவரே, பொன்னு வெள்ளியும் பெருகி ஆடு மாடுகள் திரட்சியாகி ஆண்டவரே இவர்கள் எல்லா நிறைவும் பெற்று வாழ இந்த தேவனை அறிகிற அறிவில உண்டு என்று சொன்னீரே. உடைய பிள்ளைகள் கண்கள் திறக்கப்படுவதாக, தெளிந்த ஆண்டவரை மனக்கண்கள் உண்டாவதாக, பிரகாச மனக்கள் உண்டாவதாக. யோவான் கூட சொன்னாரே, பிரியமானவரே உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பேன் என்று சொன்ன போல இவர்கள் எல்லாவற்றிலும் வாழ இவருடைய ஆத்மா வாழட்டும். இந்த ஆத்மா அந்த மனது தேவனுடைய வார்த்தையாலே மறுரூபமாகட்டும். தோல்வி எண்ணங்கள், அதிரியமான எண்ணங்கள், குப்பை தூசி புழு மண்ணு ஆண்டவரே மண்ணாங்கட்டி கழுத என்றதான இப்படிப்பட்ட தோல்வியான எண்ணங்கள், குற்ற உணர்வுகள், தாழ்வு மனப்பான்மைகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. உடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். இயேசுவின் நாமத்தில். நாளைக்கு பார்ப்போமா?